Welcome back to part 2 of In Celebration of Being Alive, 12th standard, 3rd unit, 3rd prose. Suppose if you have not watched part 1 of it, click the I button on the screen, go back and watch and come back. Okay, so na pona part la sollirundhen and Dr. Bernard vandu sufferings and human and children idu related a or thought perspective vechirundaru and an incident in Cape Town's Red Cross Hospital அந்த ஹாஸ்பிடல்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு தாட்டே டோட்டலா மாத்திருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அது என்ன இன்சிடென்ட் அப்படின்றது தான் இப்போ நான் டீடைலா சொல்ல போறேன். So are you ready? Okay. So I told you in the previous part that he has gone to that hospital in one fine morning. It's a morning time. So that time the nurses were feeding the patients, maybe the children of the hospital with their breakfast. So எல்லா குழந்தைகளுக்கும் breakfast கொடுத்துட்டு இருக்காங்க நர்சஸ்லாம். So அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஹாஸ்பிடல்ஸ்ல எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்றதுக்கு அந்த ட்ராலி மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க. ட்ராலினா ஜஸ்ட் இப்படி தள்ளிட்டு போற மாதிரி ஒரு ஸ்டாண்ட், நிறைய ரேக்ஸ் வச்சு அதுல திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு வசதியா ஒரு ட்ராலி வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அது என்னன்றத நீங்க பிக்சர்ல பார்க்கலாம். So this is the trolley. இதுல நிறைய ரேக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் and wheels வச்சு ஈஸியா தள்ளிட்டு போற மாதிரி இருக்கும். Okay? So this is the food trolley. In the trolley வந்து அந்த நர்சஸ் வந்து தள்ளிட்டு ஒவ்வொரு பேஷண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க்ல அந்த ட்ராலியை அப்படியே வச்சுட்டு அந்த நர்சஸ் ஹஸ் கான். அந்த நர்ஸ் வந்து கொஞ்சம் எட்டக்கு போயிட்டாங்க அந்த இடத்த விட்டு. So immediately that breakfast trolley, that unattended breakfast trolley was immediately commanded by an interpret crew of 2. Interpret. What is interpret? I-N-T-R-E-P-I-D. Interpret means bold and daring. ரொம்ப தைரியமா ரெண்டு குழந்தைங்க வந்து அதை தள்ளிட்டு போக ஆரம்பிச்சாங்க. Okay, a crew of 2 children. One of the children take up the role of mechanic and another children take up the role of driver. So ஒரு குழந்தை வந்து டிரைவராவும் ஒரு குழந்தை வந்து மெக்கானிக்காவும் அதுல வந்து தள்ளிட்டு போக ஆரம்பிச்சாங்க. So இந்த மெக்கானிக் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, he is giving motor power to the trolley. அதாவது அவரோட ரெண்டு கைகளையும் வச்சுட்டு மோட்டார் பவர் தள்ளுறாரு. ஓகே, அவரோட ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ட்ராலியை தள்ளுறாரு ரொம்ப ஃபாஸ்டா. அண்ட் அந்த முன்னாடி இன்னொரு குழந்தை வந்து டிரைவர், இட்ஸ் ஆக்டிங் அஸ் அ டிரைவர். சோ அந்த டிரைவர் என்ன பண்றாரு, அந்த மோவர் டெக்னு சொல்லுவாங்கல்ல, சோ இந்த ட்ராலில பாத்துக்கலாம் இந்த எலங்கேட்டட் அந்த லைன் இருக்கு இல்லையா, சோ இந்த இதுதான் மோவர் டெக் சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து இன்னொரு குழந்தை உட்கார்ந்துக்கிட்டாரு. சோ அவருக்கு வந்து ஒரே ஒரு கை தான், ஒரு கையை வச்சுட்டு புடிச்சுக்கிட்டு அவரு காலால கீழே தள்ளி தள்ளி தள்ளி, இப்ப சைக்கிள் கத்துக்கும் போது நம்ம தத்தி தத்தி கத்துப்போம் இல்லையா, சோ அதே மாதிரி காலால வந்து தரைய தள்ளி 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 அவர் அந்த ட்ராலி மூவ் பண்றதுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கறாரு. சோ இந்த மாதிரி அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த ட்ராலிய ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்காங்க. ஓகே, சோ இப்போ வந்து அந்த சீன் வந்து அந்த டாக்டர் பார்னட் வந்து பாக்குறாரு. சோ பாக்கும்போது என்னது, ஃபர்ஸ்ட் வந்து and the mechanic is giving motor power by steering the trolley, and the driver is just scraping his foot on the floor and he is giving his own power to that trolley. Okay, so idu vandu or race mari, or grand prix. So grand prix is nothing but a race. Okay, ஒரு கார் ரேஸ்க்கு கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு டைட்டில் சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு கிராண்ட் பிரிக்ஸ் மாதிரி நடக்குது அந்த ஹோல் வார்ட்லயும். இந்த 2 children வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா, ரொம்ப என்ஜாயபிளா ஒரு கார் ரேஸ் எப்படி நடக்கும் ரொம்ப ஃபாஸ்டா அந்த மாதிரி இந்த ட்ராலியை வந்து தள்ளிட்டு போறாங்க. சுத்தி 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 அந்த வார்டை சுத்தி வராங்க. சுத்தி இருக்க அதர் பேஷண்ட்ஸ் வேர் extremely happy and they were extremely encouraging them happily by clapping their hands. So somehow they are laughing, cheering up the 2 children. Okay, so this was highly encouraging to the 2 boys and they were more and more fastly racing. And immediately there came the final zone. Actually what? The nurse came. Okay, so nurse வந்து அந்த ரெண்டு பசங்களையும் அந்த ட்ராலில இருந்து எதுக்கு நவுத்தி அந்த அவங்க ரெண்டு குழந்தைங்களையும் கொண்டு போயிட்டு அவங்க பிளேஸ்ல பெட்ஸ்ல வந்து உட்கார வைக்கிறாங்க. ஓகே, சோ இதுதான் இந்த சீன் தான் அந்த டாக்டர் பர்னட் வந்து பாக்குறாரு. சோ இதுல இருந்து அவருக்கு என்ன நடந்தது, இந்த ரெண்டு குழந்தைங்களை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் சைல்டு, த மெக்கானிக், யார் இந்த ட்ராலியை தள்ளினார் இல்லையா, அந்த சைல்டு வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஆக்சுவலி ஒன்லி 7 years old. 7 வயசு தான் உண்டு.
ஓகே. சோ அந்த 7 வயசு குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு, ஏன் அது ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுன்னா, அவங்க அம்மாவும் அப்பாவும் குடிச்சிட்டு, the mother, it's a foreign country இல்லையா, their culture is different, so the mother and the father both were drunk and they both came home fighting. so அவங்களுக்கு நடந்த அந்த சண்டையில லேண்டன், அந்த லைட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த லேண்டனை அவங்க சண்டையில அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா மேல எரிய போய் அது மிஸ் ஆகி இந்த குழந்தை மேல விழுந்துருச்சு. சோ அப்படி விழுந்தும் போது என்னாச்சுன்னா, திஸ் சைல்டு வாஸ் அஃபெக்டட் பை 3rd degree burns, அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் burns throughout the upper part of the body. சோ அந்த குழந்தையோட அப்பர் பார்ட் ஃபுல்லாவே அந்த burns அப்படியே எரிஞ்சிருச்சு. ஓகே. in that accident he lost both his eyesight, 2 கண் பார்வையும் இழந்துட்டார். சோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த burns சொன்னல மொத்தமும் எரிஞ்சிருச்சு இல்லையா, சோ அந்த எரிஞ்சதுல அந்த தோல் எல்லாம் கருகி, இட்ஸ் லைக் அந்த கிராண்ட் பிரிக்ஸ் அந்த ரேஸ் நடந்த டைம்ல இப்படிதான் the boy was totally disfigured, அவன் முகமே அந்த உருக்குலைஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த அளவுக்கு முகமே செதஞ்சு போய் ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்கின் வாஸ் ஹேங்கிங். ஓகே. இந்த நெக்ல இருந்து ஒரு ஸ்கின் ஏரியா வந்து அப்படியே தொங்குது. சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஃபேஸ் ஃபிகர் இருக்கு, 2 கண்ணுமே தெரியாது அவனுக்கு, அண்ட் அவனால வந்து சிரிக்க கூட முடியாது. சோ வாட் he is doing, he wants to open his mouth. அந்த பையன் வந்து வாய் திறக்கணும், சாப்பிடறதுக்கு வாய் திறக்கணும்னா கூட இப்படி மேல கழுத்தை தூக்கி தான் வாய் திறக்க முடியும். ஏன்னா இந்த இடம் எல்லாம் எரிஞ்சதுனால இந்த டிஷ்யூஸ் எல்லாம், ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக் ஆயிடுச்சு. இந்த ஸ்கின் will give some elasticity to us. அந்த எலாஸ்டிசிட்டி, அந்த ஸ்கின்ல உள்ள எல்லா எலாஸ்டிசிட்டியும் போயிடுச்சு. ஏதாவது சிரிக்கணும் இல்ல வாயை திறக்கணும் அப்படி எது பண்ணணும்னாலும் அவன் ஜஸ்ட் அந்த நெக்க வந்து இப்படி தூக்கி தான் செய்ய முடியும். ஓகே. சோ அந்த அளவுக்கு ஒரு டிஸ்பிகர்டு கண்டிஷன்ல அவன் இருக்கான். அந்த பையன் அவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அந்த ரேஸ் முடிஞ்ச அந்த நர்ஸ் தூக்கி கொண்டு போய் அவங்க பெட்ல வைக்கும் போது டாக்டர்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா, யூ நோ we have won அப்படின்ற ஒரு வார்த்தை. ஓகே. யூ நோ we have won, நாங்க ஜெயிச்சிட்டோம் தெரியுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல சொல்றான். ஓகே. now the second boy, the driver who is seated in the motor's deck. ஓகே. சோ அந்த பாய்க்கு என்ன, அந்த பாய் பத்தி அந்த டாக்டருக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த பையன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, few years back he has successfully closed a hole in his heart. அதாவது அந்த பையனுக்கு ரொம்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் ஹார்ட்ல ஒரு ஹோல் இருந்தது, அதை இந்த டாக்டர் தான் வந்து சரி பண்ணாரு. தென் இந்த ரேஸ் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி he was again infected by another disease. அது என்னன்னா malignant tumor. Tumor is nothing but கட்டி சொல்லுவாங்கல்ல, malignant tumor is nothing but which is very harmful to life. malignant na harmful to life. Okay. So life threaten பண்ற அளவுக்கு ஒரு டியூமர் அவனோட போன்ஸ்ல இருந்தது. So அதனால ரீசன்ட்டா his one arm and shoulder was amputated means cut. Okay. So his arm was cut off because of a medical treatment. அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக ஒரு கையை வந்து எடுத்துட்டாங்க. Okay. So எப்போ அந்த ரேஸ் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். So even then he was very happily giving what support to that trolley. Okay. So அந்த ரேஸ் முடிஞ்ச உடனே he just came smiling to the doctor and he said, you know, the wheels has to be oiled. அந்த வீல் இருக்குல்ல, அந்த வீல் ஏதோ கொடகொடன்னு ஆடுற மாதிரி இருக்கு, சத்தம் வந்துட்டே இருக்கு, அது கொஞ்சம் ஆயில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப ஸ்மைலிங்கா வந்து அந்த பையன் சொல்லிட்டு போறான். So this two boys approach towards life. So you know, the first boy is totally disfigured and the second boy, life itself is a question mark. But these two boys didn't care about what happened to them, but they are just concentrating in the present moment. Okay. So this was just an eye opener for the doctor. Okay. And this incident is really an unforgettable one for him. So இவ்வளவு நாளா சஃபரிங்கோட ஒரு சைடு, அதாவது ஒரு ராங் சைட்ல இருந்துதான் இவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்பதான் அவருக்கு புரியுது, சஃபரிங் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எனக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான் என் லைஃப் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த பசங்க வந்து அந்த ஆபரேஷன் பண்ணும் போதே இருந்திருக்கணும், இல்ல இந்த மாதிரி எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இருந்திருக்காது இல்லையா. சோ சஃபரிங் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப்.
So அப்படின்றத உணர்த்தினதே வந்து இந்த ரெண்டு பசங்க தான் இந்த டாக்டருக்கு. Okay, so for all of us I am saying suffering is just a part of life. அதுதான் லைஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா தான் it will become a great threat to our life. Okay, so whenever we are in the darkness only we could appreciate light. So இருட்டுல இருக்கும்போது தான் வெளிச்சத்தோட அருமை தெரியும். அதே மாதிரி குளிர் அடிக்கும் போதுதான் வெயிலோட அருமை தெரியும். இப்ப நம்ம வெயில திட்டிட்டே இருப்போம், ஆனா மார்கழி மாசம் ரொம்ப குளிர் அடிக்கும் போது ஐயோ வெயிலே இல்லையேன்னு இருக்கும் இல்லையா? சோ ஒண்ணு இல்லாத போதுதான் அதோட அருமை தெரியும். ஓகே, சோ ஜஸ்ட் freely take that suffering as a part of our life and don't ever care about it. Just move on with the life. Okay, so that's the message you got from this lesson. And here I have summarized the points in a very simple way. Through that the entire story can be recalled. Okay, just come. First of all, Dr. Barnett's outlook of life. So we have seen Dr. Barnett or outlook in a life patti. So life is full of sufferings. Why God has given us sufferings? Idha avroda enna fullave illaya. So he met with an accident. So avarna sonnale or accident avarku avanga wife ko. He has got 11 broken ribs and his wife had a fractured shoulder. She had a baby and he had lot of patients to attend. அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல he remembers his father's sayings. என்னது? Suffering ennobles you. Okay, suffering makes you virtuous, makes you perfect and makes you a better person அப்படின்னு அவங்க ஃபாதர் சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்தது. But he couldn't find anything noble in suffering. Okay, so he couldn't find anything noble in suffering. அவர் இந்த கஷ்டப்படுறதுனால இந்த குழந்தைங்க கஷ்டப்படுறதுல எதுவுமே அவருக்கு வந்து நோபலா தெரியல. Children's Hospital in Cape Town. So he visited the Red Cross Children's Hospital which is situated in Cape Town. And there he witnessed a Grand Prix. Grand Prix na enna sonna the car race of two disabled. Okay, two disabled children. Who are they? It's just the mechanic and the driver. So இவங்க ஏன் ரெண்டு பேரும் இப்படி ஒரு ரோல்ஸ் எடுத்துக்கிட்டாங்க? It's very easy. Mechanic வந்து blind, அதனால அவர் வந்து தள்ளுறாரு. So இந்த பிக்சர் உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ல பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் வந்து இவருக்கு கை இல்லாத மாதிரியும் இவருக்கு கை இருக்கிற மாதிரியும் கொடுத்திருப்பாங்க. இட்ஸ் ராங். சோ இவருக்கு கை இருக்கு, கண்ணு இல்ல, இவருக்கு ஒரு கை தான் இருக்கு. அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு காலால அவர் வந்து இது பண்றாரு. ஓகே, so mechanic is the boy who is blind and the driver he is having only one arm. ஓகே, சோ டிரைவர்ன்றது இவர்தான் டைரக்ஷன் காமிக்கிறாரு. மெக்கானிக் வந்து தள்ள மட்டும் தான் செய்யறாரு, ஏன்னா இவருக்கு கண்ணு இல்லைன்றதுனால ஜஸ்ட் தள்ள மட்டும் தான் முடியும். இவர் தான் இங்க உட்காந்துட்டு வந்து டைரக்ட் பண்றாரு டிரைவர். ஓகே, சோ இந்த சீனரிய பார்த்து வாட் Barnett has realized. டாக்டர் Barnett realized the joy of living. சோ நம்ம வாழ்ற வாழ்க்கையில உள்ள சந்தோஷத்தை அவர் வந்து ரியலைஸ் பண்ணிட்டாரு. சோ எதை நினைச்சு சந்தோஷப்படணும்? in celebration of being alive. வாழ்றதே ஒரு சந்தோஷம் தான் அப்படின்றது வந்து இந்த இன்சிடென்ட் மூலமா தான் அவருக்கு புரிய வந்தது. So what's the theme of the lesson? And this is very very important. This you can use it in your paragraphs to highlight the theme. So this is the theme. Just understand clearly. What we have lost is not important. What we left is important. Okay, சோ நம்ம என்ன இழந்தோன்றது முக்கியம் இல்ல, என்ன நம்ம கிட்ட இருக்குன்றது தான் முக்கியம். அந்த இருக்கிறத வச்சுட்டு நம்ம என்ன சாதிக்க முடியும் அதுதான் முக்கியம். ஓகே, சோ இட்ஸ் a nice theme, isn't it? What we have lost is not important. What we left is important. Okay, I hope you have enjoyed this lesson. சோ இந்த டாக்டர் பார்னட்ஸோட லைஃப்ல மட்டும் இப்படி கேரக்டர்ஸ் கிடையாது, நம்ம லைஃப்லயும் நிறையவே கேரக்டர்ஸ் இந்த மாதிரி கம் அக்ராஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? நீங்க சின்ன வயசுல படிச்ச ஹெலன் கெல்லர் ஸ்டோரியா இருக்கட்டும். சோ அவங்களுக்கு கண்ணு தெரியாது, பட் she has learned lots and lots of things with the help of her teacher Annie Sullivan. And இப்ப recently the Paralympics gold winner, who is that? மாரியப்பன் தங்கவேலு இல்லையா? சோ அவர் சின்ன கிராமத்துல அவங்க அப்பா வந்து ஒரு செங்கல் சோலையில வேலை செஞ்சுட்டு அவங்க அம்மா வந்து ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு அந்த பையன் வந்து 5 yearsல he lost his leg. And இருந்தாலும் he didn't lose his interest in sports. அதை ஐடென்டிஃபை பண்ணி with the help of his teacher he had participated in many games and at last he won gold in the world level, that is in Paralympics. Okay, and that is a pride moment for India இல்லையா? So இந்த மாதிரி நிறைய பேரை we can quote. So what's the message you get from this lesson? When a disabled person can do these miracles, why can't an able person do? So I hope this message will make you think and act. Find out your inner capabilities and bring it to the light. Okay, so with that
I end up the lesson. Thank you for watching. Do subscribe to our channel if you have not subscribed yet. Thank you.